மத்திய அரசு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு. ஆமா, இது சோசியல் இன்ஜினியரிங்ல சமூக நீதிக்கு இன்னும் சொல்ல போனால் இந்தியா முழுவதும் வாழ்கின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர்களது படிப்பிலும் சரி, அவர்கள் வேலை வாய்ப்புகளும் சரி, அனைத்து தரப்பிலும் அவர்களது முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சிறப்புமிக்க அறிவிப்பை பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ ஒன்றும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் இப்ப 29 தான். அவங்க அதை திட்டமிட்டு இப்ப அறிவிச்சிருக்காங்க. ஆட்சி முடிய 8 மாசம் தான் இருக்கு. இது ஒரு கண் துடைப்பு தான். உண்மையான இப்ப மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் இந்தியா முழுவதற்கும் என்று அறிவித்திருக்கிறது. இது ஒன்றும் அடுத்த ஆண்டு தேர்தல் இல்லை அவர்களுக்கு. ஆனால் இது தேர்தல் 26 ஏப்ரல் மேல வைத்துக் கொண்டு முதலமைச்சர் 4 ஆண்டுகளாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு அரசு ஊழியர்களும் அவர்களுக்கு தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லியிருந்ததை நிறைவேற்றுவேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது சில அறிவிப்புகளை அறிவித்திருப்பது அவர்களை ஏமாற்றுவதற்காகத்தான் என்று எல்லோருக்குமே தெரியும். அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இது செய்திருக்க வேண்டும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஏமாற்று வேலையா இல்ல தேர்தல் ஸ்டண்டாங்கிறதா, 26 தேர்தலை மனதில் வைத்து அறிவிக்கப்படுகிறதா என்பதை பொறுத்து பார்ப்போம். இங்க அதுக்கு குடும்ப தலைவிகளுக்கு நிறைய தகுதியெல்லாம் நிர்ணயிச்சாங்க. இப்ப தேர்தல் நெருங்க அரசாங்கம் இது போன்ற பல பூச்சாண்டிகளை காமிட்டு கொண்டுதான் இருப்பாங்க. அமைச்சரவை மாற்றம் பெரிய பின்னடைவா பாக்குறீங்களா? இந்த தமிழ்நாடு அரசே ஒரு பின்னடைவு தான். தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு தருவோம்னு சொல்லிட்டு மக்கள் இந்த ஆட்சி போனாதான் தங்களுக்கு விடிவு வரும் என்று அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 26 தேர்தலை அவங்களுடைய ஆசைகளை சொல்லி வர்றாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக திமுக ஆட்சியை அகற்றுவார்கள். 234 வெற்றி அடைந்தாலே ஆச்சரியப்பட தெரியல. சிரிப்பு தான் வருது, வேற ஒன்றும் சொல்வதற்கு இல்லை.